ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அக்டோபர் மாதத்தின் காலை வேளையில உன்னதமான தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக, துதி பலிகளை ஏறெடுக்கும்படியாக, சோஸ்திர பலிகளை ஏறெடுக்கும்படியாக அவருடைய பாதபீடத்தில் அமர்ந்து இந்த மாதத்தில் அப்பா நம்மளோடு பேசுகிற வசனம் என்ன என்று காத்திருக்கும்படியாக கொடுத்த நல்ல தருணத்திற்காக நாம் இப்பொழுது இணைந்து ஒரு பாடலை பாடி இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை தியானித்து அப்பாவின் கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே. நல்லவர் சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா, உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலை
தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. உந்தன் தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே, ஸ்தோத்தரிப்பே. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனமாக அடியேன் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 36வது வசனத்தின் கடைசி பகுதி. வசனம் 36 கடைசி பகுதி. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான ஒரு வேத பகுதி, சந்தோஷப்படுகிற ஒரு வேத பகுதி, சமாதானப்படுகிற ஒரு வேத பகுதி. ஹல்லேலூயா. அவரை தொட்ட யாவரும், அவருடைய வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள் என்று இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை ஆவிக்குரிய விதத்தில் நாம் தியானிப்போமேயானால், அவரை தொட்ட பிள்ளைகள், அவருடைய சமூகத்திலே கடந்து வந்த பிள்ளைகள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அன்னோ தினமும் பயபக்தியோடு நடக்கிற பிள்ளைகள், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், வீற்றிருக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. சொஸ்தமானார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருடைய ஓட்டமும் அன்னோ தினமும் அதற்காகத்தான். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நன்மையானவர்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், சந்தோஷமாக காணப்பட வேண்டும், இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும் என்றுதான் அன்னோ தினமும் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது அவரை தொட்ட பிள்ளைகள் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் ஆவிக்குரிய விதத்தில் தியானிக்கும் போது அவருடைய சமூகத்தில் காத்திருந்த பிள்ளைகள், பயபக்தியோடு நடக்கிற பிள்ளைகள், கற்பனைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. நன்றாயிருந்தார்கள், நன்றாயிருக்கிறார்கள், நன்றாயிருப்பார்கள் என்று வேத வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும், நாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மளோடு இடைபடுறாங்க, நம்மளை உணர்த்துறாங்க. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து, ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று தீமோத்தேயுவிலே நாம் பார்க்கிறது போல, ஹல்லேலூயா. நாம் அவருடைய பாதபீடத்தில் கடந்து வரும்போது, அவருடைய சபையில கடந்து வரும்போது, அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது, ஹல்லேலூயா, நாம் ஒரு பூரண உணர்வடைய வேண்டும், பூரண அறிவடைய வேண்டும், பூரண ஒரு சிந்தையோடு காணப்பட வேண்டும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு திட நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, அதற்கு பின்பாக இரண்டாவது நாம் பார்க்கிறோம், பிணியாளிகளை அவரிடத்திலே கொண்டு வந்து, ஆமென். முதலாவது நாம் அவரை இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பிணியாளிகளை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய பிரயாசங்களை, நம்முடைய மன வேதனைகளை, நம்முடைய நெருக்கங்களை, நம்முடைய இன்னல்களை, நம்முடைய வியாதிகளை, நாம் கடந்து போகிற எந்த சூழ்நிலைகளாக காணப்பட்டாலும் அவருடைய பாதபீடத்தில் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஒவ்வொரு வழிகளையும் அவருடைய பாதபீடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, 36 வசனத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். மூன்றாவது என்ன செய்ய வேண்டுமாம்? அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும், அவருடைய சமூகத்திலே மன்றாட வேண்டும், விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நாம் தொட வேண்டும் என்று அவருடைய பாதபீடத்தில் நாம் காத்திருக்க வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, எவ்வளவு உன்னதமான ஒரு வேத பகுதி பாருங்க. நான் விசுவாசிக்கிற தெய்வன் நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம் விசுவாசத்தோடு, திட்ட நம்பிக்கையோடு நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அப்பாவின் சமூகத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக அவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அவரை வேண்டிக் கொண்டதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட அனுமதிக்கும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், அவருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும், அவருடைய சமூகத்திலே மன்றாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 நாட்களும் வேலை செய்து 7வது நாள் ஓய்வு நாள். அதற்காக இந்த ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றோமா? ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்டின், அதனால வேதம் படிக்க வேண்டும் என்று படிக்கின்றோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை ஒரு முறை கூட இந்த மாதத்தில் 1ஆம் தேதி காலை வேளையில் நாம் யோசித்து பார்ப்போம். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா வழிகளிலும் என் தேவனை நினைத்துக் கொள்ளுவேன், என்னுடைய எல்லா காரியங்களையும் என் தேவனுடைய சமூகத்தில் நான் கொண்டு செல்லுவேன் என்று. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட எனக்கு கிருபை செய்யுமே என்று அவருடைய சமூகத்திலே மன்றாட வேண்டும். இடைவிடாமல், சோர்ந்து போகாமல், மடுத்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இந்த வழிகளை பயபக்தியோடு, கருத்தோடு, கவனத்தோடு, ஹல்லேலூயா, எளிமையாக, தாழ்மையாக அப்பாவின் சமூகத்திலே நாம் கடைபிடிப்போமேயானால், இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோடு என்னோடு சொல்றாங்க,
மகனே மகளே, என்னுடைய பாதபீடத்தில் கடந்து வந்த ஒவ்வொருவரும் விடுதலையை பெற்றார்கள். என்னுடைய பாதபீடத்தில் கடந்து வந்த ஒவ்வொருவரும் அனுகிரகிக்கப்பட்டார்கள். என்னுடைய சமூகத்தில் காத்திருந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். என்னுடைய வஸ்திரத்தை தொட்ட ஒவ்வொருவரும் விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. என்னை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாக, உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக, ஹல்லேலூயா, என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை கூட நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்த்து, ஹல்லேலூயா, ஆவிக்குரிய வழியில் உள்ள பலவீனங்கள், வேதத்தை வாசிப்பதில், வேதத்தை தியானிப்பதில் உள்ள பலவீனம், ஜெபிப்பதில் உள்ள பலவீனம், பயபக்தியாக நடப்பதில் உள்ள பலவீனம், நீதியும் நியாயமும் செய்வதில் உள்ள பலவீனம் எதுவாக இருந்தாலும், ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிற தெய்வன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தெய்வன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஒன்றும் மறைவாக இருக்கவில்லை. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களையும் அவருடைய பாதபீடத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று ஒப்பு கொடுத்து வாஞ்சையோடு, ஹல்லேலூயா, தாகத்தோடு, ஹல்லேலூயா, மடுத்து போகாமல், ஹல்லேலூயா, சோர்ந்து போகாமல் அப்பாவின் பாதபீடத்தில் காத்திருக்கும் போது, ஆண்டவரே என்னோடு இறங்கும் அப்பா, என்னோடு கிருபை செய்யும் தகப்பனே, ஆண்டவரே எனக்கு தயவு செய்யும், உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட என்னை அனுமதித்தருளும் தகப்பனே என்று, ஹல்லேலூயா, உண்மையோடு உத்தமத்தோடு பயபக்தியோடு அவருடைய பாதபீடத்தில் காணப்படும் போது ஆவியானவர் உங்களோடு என்னோடு சொல்றாங்க, மகனே மகளே, என்னை தொட்ட ஒவ்வொரும் சொஸ்தமானார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அனுக்கிரகிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி, ஹல்லேலூயா, உன்னதமான ஆசீர்வாதங்களால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற இந்த உன்னதமான வேத வசனத்திற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த மாதத்திற்காக நன்றி. இந்த முதலாவது நாளின் காலை வேளையில் எங்களோடு பேசுனீங்களே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்களே அப்பா. ஆம் ராஜா, எந்த காரியங்கள் இருந்தாலும், எந்த பிரயாசங்களாக இருந்தாலும், எந்த வேதனைகளாக இருந்தாலும், நான் விசுவாசிக்கிற தெய்வன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தெய்வன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று அறிந்திருக்கிறேன் என்று ஒரு பூரண விசுவாசத்தோடு உம்முடைய பாதபீடத்தில் பிணியாளிகளை கொண்டு வர, பூரண விசுவாசத்தோடு உம்முடைய பாதபீடத்தில் எங்களுடைய எல்லா பலவீனங்கள், எங்களுடைய தேவைகள், நெருக்கங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வர, ஹல்லேலூயா, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு முறை கூட இரக்கம் செய்யும் அப்பா. எங்களை பலப்படுத்துமே தகப்பனே. ஏனோ தானோ என்று என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடிக்கு உம்முடைய சமூகத்தில், ஆலயத்தில், உம்முடைய சமூகத்தில் வேதத்தோடு காத்திருக்கும் போது ஒரு பயபக்தியோடு, ஒரு நடுக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க, எங்கள் காரியங்களை என் அப்பாவோடு நாங்கள் சொல்ல தகப்பனே. ஆண்டோட சமூகத்தில் உற்சாகத்தோடு சோஸ்திர பலிகளை ஏறெடுத்து எப்பொழுதும் ஜெபித்து ராஜா ஆண்டவரோடு இணைந்திருக்க, ஹல்லேலூயா, கொடியை பற்றி கொண்ட, செடியை பற்றி கொண்ட கொடிகளாக ராஜா, ஹல்லேலூயா, அப்பாவோடு இணைந்திருந்து என் தேவனுக்கு மகிமையான பிள்ளைகளாக, பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட என் தேவன் எங்களை அபிஷேகம் செய்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எல்லா காவலோடும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் சபையில ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி, நடத்துகிற விதங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. நன்றி தகப்பனே. வேலைக்கு காத்திருக்கின்ற பிள்ளைகள், சம்பளத்துக்கு காத்திருக்கின்ற பிள்ளைகள், பொருளாதார காரியங்கள், குடும்ப தேவைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றின் மேல ஜெயமெடுக்க என் தெய்வன் அனுக்கிரகம் செய்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, அடியாரோட சபைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அபுதாபி ஃபெல்லோஷிப்புக்காக நன்றி, துபாய் ஃபெல்லோஷிப்புக்காக நன்றி தகப்பனே. இந்த மாதத்துல புதிய
புதிய ஆத்துமாக்களை தந்து ராஜா. ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதல் ஆவியை எங்கள் மத்தியில, சபையின் மத்தியில ஊற்ற போகிறதற்காக நன்றியோடு நான் துதிக்கின்றேன், சோஸ்தரிக்கின்றேன் ராஜா. ஆசீர்வதிங்க. வயதான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா காவலோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல ஆரோக்கியத்தை, பலத்தை, சுகத்தை, ஜீவன கட்டளையிடுவதற்காக நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, கிருபை பெற்று காணப்படும் சகோதரி திருக்கரங்களில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய கர மகளையும் கற்பத்தின் கனியையும் தாங்கி ஏந்தி சுமக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. எல்லா காவலோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்க. சரீர பலவீனத்தோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு இருப்பார்களே ஆனால் யாராக இருந்தாலும் காலை வேளையில ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. அவரை தொட்டவர்கள் சொஸ்தமானார்கள். ஆமாப்பா, பரிபூர்ண சுகத்தை என் தெய்வன் கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சுகிறேன். அடியனுடைய சகோதரி ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில் உள்ள எல்லா பலவீனங்களை மாற்றும் தகப்பனே. உடைந்த எலும்புகள் எல்லாவற்றில என்னுடைய பரிபூர்ண கிருபை, ஹல்லேலூயா, கரம் அமர்ந்து நல்ல சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, தேசங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆங்காங்கே சண்டை, சச்சரவுகள், போர், மேகங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாகி ஆண்டவருடைய சமாதான தேசத்தில் உருவாக வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்க சமாதானத்தின் தெய்வன் ராஜா. தேசங்களில் ஹல்லேலூயா. ஆண்டவரே, தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு இடத்துல அசைவாடுவதற்காக ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. சமாதானத்தை ஊற்றும் அப்பா, சமாதானத்தை ஊற்றும் ராஜா. இந்திய தேசத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த சத்திய வசனம் எல்லாருடைய கைகளில் கிடைக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை எடுத்த பிள்ளைகள் ஹல்லேலூயா, ஜெயமெடுக்கிற பிள்ளைகள் ஹல்லேலூயா. வசனம் ஜீவன் உள்ளது என்று பார்க்கிறோம். ஆமாப்பா, இந்த வசனத்தை எடுத்து ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாக தேசத்தில் எல்லாரும் என் தேவன் சந்தித்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் குற்றங்கள் குறைகளை கிருபையாக மன்னித்தருளும். தேவ சமூகத்தில் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக எங்களை அபிஷேகம் செய்யும். தேவன் விரும்புகிற பாத்திரமாக, பயனுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றும் அப்பா. எங்கள் பலவீனங்களை நீக்கி ஹல்லேலூயா, எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. திருக்கரங்கள் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ள வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen, amen, amen. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, hallelujah. God bless you all. Amen. Hallelujah. God bless you.